ஓம் சரவண பவ ஓம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராணோ பிரீத். இன்றைக்கான வீடியோவில் முருகப்பெருமான் பற்றின பல விஷயங்கள் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் எப்படி லீலைகள் நடத்துகிறாரு, எது மூலமாக லீலைகள் நடத்துகிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கொடுத்துருக்குற இந்த ஃபோட்டோவில் இருக்கிற முருகப்பெருமானை உங்களில் யாராச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் ஆன்லைன்லேயே தேடினாலுமே நிறைய இமேஜ் பார்க்க முடியலை. இதுக்கு நிறைய கதைகள் இருக்குது. நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளிக்கும் முருகருக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அருணகிரிநாதர் கிளி வடிவத்தில் பழனியில் ராஜ அலங்காரத்தில் முருகன் கையில் இருக்கிறத எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதையும் தாண்டி கிளிக்கும் முருகருக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேக்ரவுண்டில் கிளி சத்தம் கேட்குதில்ல உங்களுக்கு? முருகருக்கும் கிளிக்கும் உள்ள சம்பந்தம், நமக்கும் கிளிக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, சரிங்களா? ஸோ இந்த ஃபோட்டோ நான் இப்போ ஒரு ஃபோட்டோ கொடுக்குறேன். அந்த ஃபோட்டோ நல்லா பாருங்கள். இந்த ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற முருகர் என்ன முருகர்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? எனக்கு என் வீட்டுக்காரர் கொடுத்த ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு தான் இந்த முருகர் ஃபோட்டோ. ஸோ இந்த முருகர் ஃபோட்டோ எந்த சாமி அப்படிங்கிறது, அதாவது 6 படை வீடுகளில் எந்த படை வீடு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, சரிங்களா? கிளி உருவத்தில் அப்போ வந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு அனுபவம் என்னென்னா, நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், சரிங்களா? என் வீட்டுக்காரர் அப்போ சீட்டு போட்டிருந்தார், சரிங்களா? ஆக்சுவல் நடந்தது இதுதான். அங்கே சீட்டு போட்டுட்ருக்கிறப்போ அந்த வீட்டுக்கு போனப்போ ஒரு கிளி இருந்தது, சரிங்களா? நாங்கள் வெளியே வந்தோடனே அந்த கிளி அந்த வீட்டை விட்டே பறந்து போயிடுச்சு. 6 மாதமாக அங்கே தான் இருந்தது. எனக்கு நடக்கிறது என்னமோ 6 மாதமாக தான். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்குறப்போ, நான் எங்கள் வீட்டு பக்கம் நிறைய கிளியை பார்த்ததே கிடையாது, சரிங்களா? அப்போ ஒரு தடவை நான் மேலே போயிருந்தேன். இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னோடய குழந்தைங்க மேலே மொட்டை மாடிக்கு போயிருக்கிறப்போ நான் எந்த இடத்துல இந்த ஃபோட்டோவை வச்சுருக்கேனோ அந்த இடத்துல கரெக்டாக கிளி உட்கார்ந்துருந்தது. ஸோ அதையும் நான் சிங்க் பண்ணி பார்த்தேன். இந்த ஃபோட்டோக்கும் முருகருக்கும், அந்த முருகர் ஃபோட்டோக்கும் கிளிக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ பழனியில் ராஜ அலங்காரத்தில் தான் கிளி இருக்குது, சரிங்களா? அப்போ முருகர் நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு காமிச்சிருக்காரா? ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் முருகர் என் கூட இருக்காருங்கிறத உணர முடிகிற என்னால் இது சாத்தியப்பட்டதா அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்தது. இதை தாண்டி நான் இங்கே மொட்டை மாடிக்கு போகிறப்போ அந்த நம்ம முருகரை நினைக்கிறப்போலாம் கிளி பறந்து போய்கிட்டே இருந்தது. இது என்ன ஆச்சரியத்தக்க விஷயமா இருக்குது. அப்போ நம்ம முருகரை நினச்சா கிளி நமக்கு வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை நானும் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்க்குறப்போ தான், முருகா, நான் இங்கே நான் மாடிக்கு வந்திருக்கேன், எனக்கு உங்களை பார்க்கணுன்னு தோணுது, நீங்கள் காட்சி கொடுப்பீங்களா அப்படின்னு நான் கேட்டதுக்கு, அதாவது ஒரு சாதாரண கிளின்னா சத்தம் போட்டுக்கிட்டே வரும், சரிங்களா? ஆனால் நான் சொன்னேன், நீ என் தலைக்கு மேலே பறந்து போகணும், நான் எங்கே நிற்கிறேனோ அங்கேருந்து நீ என் தலைக்கு மேலே பறந்து போனேன்னா நீ தான் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நான் நானே என்னோடய மனசுக்குள்ளே சாமி கும்பிட்டு நினச்சிக்கிட்டேன், சரிங்களா? ஆனால் இது நித்தனமான உண்மை கூட. என்னோட தலைக்கு மேலே கிளி பறந்தது. கிளி சாதாரண கிளி இல்லைங்க. அதாவது எந்த கிளி பறந்தாலுமே எப்போவுமே கீச் கீச்சுன்னு கத்திக்கிட்டே தான் போகும். ஆனால் இந்த கிளி இருக்குல்லங்க, சைலண்ட்டாக போகும், தெரியுமா? எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் தலைக்கு மேலே பறந்து போச்சு. அப்போ தான் நான் உணர்ந்தேன். ஸோ நம்ம கூப்பிட்டா கிளி வேல் இல்லை, மயில் இல்லை, சேவல் இல்லை, கிளியுமே முருகர் சம்பந்தப்பட்ட ஒரு ஜீவன் அப்படின்னு கூட சொல்லலாம், சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி முருகனோட
நீங்களும் கூப்பிட்டு பாருங்கள். மனசார 2 சொட்டு கண்ணீர் விட்டு முருகா நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். கிளி உருவத்தில் உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களை கிராஸ் பண்ணி போவார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஏதாச்சும் பேசணுன்னா அதோட டாப்பிக்கை வந்து எடுத்து கொடுக்குறதே வந்து முருகர் தான். எனக்கு வந்து கொஞ்ச நாளாக வந்து இந்த கிளியோடதை வந்து சொல்லியே ஆகணும்னு என்னோடய மைண்டில் வந்து ஓட வச்சுக்கிட்டே இருக்கார். நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி என்னால் இன்றைக்கி தான் இந்த வீடியோ கொடுக்க முடிஞ்சது உங்ககிட்ட. ஸோ நம்மக்கிட்ட கிளியாகவும் வந்து முருகர் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்காங்கங்கிறத எல்லாருமே நம்புங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.